ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்போனா இந்த இட்லி சாம்பார் காம்போ தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இட்லி 1 லிட்டர் சாம்பார் ஊற்றி தாராளமாக குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 6 விசில் விட்டு இறக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதை சேர்த்து பொரிய விட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் தூள். உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் சின்ன சைஸ் பொடி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் இட்லி மாவு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இது கூட கொத்தமல்லி கீரை தூவி இறக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.